வந்து என்ன சொல்கிறது பங்கிடப்படுது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சுற்றிலையும் பட்டாம்பூச்சிகள், பூச்சிகள் அப்புறம் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் நிறைய இதை சுற்றிலும் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வந்து எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இந்த சூழல்களை அந்த செடிக்கு ஏற்படுத்தி தரனால அந்த செடி நல்ல மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வளருது. இப்போ நமக்கு ஒன்று புரியுதா? இயற்கை வளர்த்தெடுக்கிற செடிகள் வந்து வேறு, நாம் வளர்த்தெடுக்கிற செடிகள் வேறு. நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் சரி, என்ன போட்டி போட்டாலும் சரி, இயற்கையோட நம்ம வந்து போட்டி போடுறத விட இயற்கையோட ஒத்திசைந்து வாழ்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் நானும் சொல்ல வரேன். இயற்கையோட ஒத்திசைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை வந்து எப்பவுமே நல்லதையே தரும், நல்ல ஆரோக்கியம் தரும், நல்ல சூழல் தரும், பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சேர்ந்து கிடச்சதுன்னா அதை விட பேரானந்தம் வேறு எதுவும் இல்லை. இயற்கையை சார்ந்து வாழ்வோம்.